எந்த நேரமும் அந்த போனை நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்படி என்னதான் அந்த போன்ல இருந்து தொலைக்குதுன்னு தெரியல. டேய் கதவை தரடா, கதவை தரடா. இப்ப திறக்க போறியா இல்லையா நீ? ஏன் என்ன சும்மா கத்தினே இருக்கிற? என்ன இல்லப்பா, சோறு சாப்பிடதான்ப்பா. அப்படியே நடி. ஆளை பார்க்காதப்ப கத்துறது, ஆளை பார்க்கும்போது நடிக்கிறது. என்ன பார்த்தா நான் கத்துற மாதிரி இருக்கடா? இன்னொன்னு தெரியலையா? ரோட்ல போற நாய் மாதிரி இருக்கடா. எந்த நேரமும் கத்துற சொல்லிட்டே இருக்க. சரி சரி, அதெல்லாம் விடு. 10 மணிக்கு போனா ரயில்வே ஸ்டேஷன் வரா, போய் அப்படியே கூட்டிட்டு வந்துருப்பா. ஏன் வரவா? அவ வந்துருவாள்ல, அவ வந்ததுக்கு அப்புறம் அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ எதுக்கு வரான்னு. வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் கன்றாவி எல்லாம் பேசக்கூடாது. நான் டென்ஷன் இருக்கிறேன், ஏற்கனவே வேற டென்ஷன்ல இருக்கிறேன். சொல்லிட்டேன். கேட்க மாட்டேன்டா, கேட்கவே மாட்டேன். கார் வெட்டி கட்டிட்டு அப்படியே சாமியாரா போயிடு. நானும் உங்க அப்பா அப்பப்ப வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம். இப்படியே போச்சுன்னா அதான் நடக்கும். நடக்கும்டா நடக்கும். ஆமா, உன்ன மாதிரி வயசு பசங்க குழந்தை குட்டின்னு பெத்து நல்லா இருக்காங்க. நீ தான் இப்படி இருக்கிற. ஏன் தான் இப்படி இருந்து தொலைறியோ போ. இவனெல்லாம் பெத்து வளர்த்து இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. இவனுக்கு எப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரனோ பேத்தியோ பார்க்க போறேன்னு தெரியல. அவன் மட்டும் கேட்டாதான் அவன் கஷ்டம் தெரியும். ஏன் உங்க அப்பா மட்டும் என்ன ஆயிட்டாரு இப்போ? ஏண்டா ஆம்பளைய லட்சமா வேலைக்கு போற விட்டுட்டு இப்படி சமஞ்ச பண்ண மாதிரி வீட்லயே இருக்கு. உனக்குலாம் வெக்கமா இல்ல? நான்லாம் 16 வயசுல இருந்து வேலைக்கு போறேன். இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னால நினைச்சா கூட சும்மா இருக்க முடியல. உன்னால எப்படா சும்மா இருக்க முடியுது? அதான் நீங்களே சொல்றீங்களே, நீங்க வேலை செஞ்சே பழகிட்டீங்க, நான் வேலை செய்யாமலே பழகிட்டேன். உங்களால சும்மாவே இருக்க முடியாது, நான் சும்மா இருந்தே பழகிட்டேன். அப்படியே போய் இந்த வேலையை செஞ்சுட்டு கூட்டு வந்துருங்க. நான் என்ன செய்யணும்னு நான் தான் முடிவு பண்ணும். நீங்க எப்படி சொல்லலாம்? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு. நான் ஏதாவது உங்கள்ட்ட வேலை சொல்லணும்? இல்ல இல்ல, ஏன் எப்ப பாரு நீங்க மட்டும் என்கிட்டயே வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ போறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. அது ஏன் வண்டி, அந்த கீ போட்டா ஸ்டார்ட் ஆகும். நான் மேலே தான் குடி வந்திருக்கேன், பரவாயில்ல எடுத்துக்கங்க. ஹலோ, கடலை போடலாமா? என்னம்மா லோடருக்கு ஆள் இருப்பாங்க, நீங்க யாரையுமே காணோம். நம்மளால இறங்க முடியாதுமா, வேற ஆள் வச்சு பாத்துக்க. இப்ப வருவாங்க. One for the money, two for the show. Three to get ready, yeah, here we go. They got me running, they got me going. They got me running, they got me going. கரும்புக்கு காத்திருக்கு எறும்பு. தம்பி தந்தி கொடுப்பா. அப்படியே அந்த புக்கம் கொடு. இந்தா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எதற்கு நிக்கிறது கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். இப்ப பாரு பிஸி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப நேத்துல இருந்து யாருக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கா? நம்ம நிக்கிறத பாக்குறானா இல்லையா? ஒரு வேளை வலிய வந்து நிக்கிறதுனால பிகு பண்றானோ? அவன் ஏன் வரமாட்டேன்னு சொன்னான்னு இப்பதான் புரியுது. டேய் நாராயணா, டேய் எங்கம்மா திறக்க போறான்? 3 நாளா தட்டி தட்டி டயர்ட் ஆயிட்டேன். நீயே தட்டு. டேய் நாராயணா, உன்னதான்டா. எனக்கு டேய் நிறைய கதவு தரடா, நான் கதவு தர. டேய் நாராயணா, டேய் உன்னதான்டா. ஏய் 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 டோன்ட் டச். கைடு 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 கையிடுறி. என்னடா நினைச்சிட்டு மனசுல நீ? என்ன பிக்கப் பண்ண வரமாட்டேன்னு சொன்னியாமே, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? நல்லா தான் இருக்கிற. இது வரைக்கும் அவனை பிக்கப் பண்ணலையா? ஏய் போட பொறுக்கி. சேச்சா, சீரியஸா தான் சொல்றேன். ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு வச்சுக்கேன். அங்க பார், என்ன அந்த ஃபேனுக்கு ஒரு சேலை கிடைக்காது. மாமா ரேஞ்சே வேற. என்ன தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ண, உனக்கு கையும் இருக்காது, அவளுக்கு கழுத்தும் இருக்காது. ஏய் இது பாரு, நான் வேற டென்ஷன்ல இருக்கிறேன். ஆமா, என்ன டென்ஷன் உனக்கு? மாமா சொன்னாரு 3 நாள் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கியாமே.
மாப்பிள்ளை பார்த்துட்டு வரியா பார்க்குறியா? ஓ என்னால பார்த்து வராதா? அப்படி இது பெரிய சன்னியில் வேணி பார்த்தோன்னு மூடு வர்றதுக்கு. இந்த பார் அவ்வளோதான், வந்த வேலையை மட்டும் பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஓகே? டேய். நோய் நோய் நோய். டேய் டேய் நாராயணா போகாதடா. பாருங்க அத்தை. நீ ஆச்சு அவனாச்சுமா, என்ன ஆளை விடுங்க. என்ன நடுவில் கொஞ்சம் பக்கத்தையே காணா. இதுல இருந்தது. ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. 2 நாளா ஃபோன்ல அப்படி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இவன் என்னதான் பண்றதோ? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அவனை இரு, நானே வரேன். ஹலோ, என்னையா? இங்க வேற யார் இருக்கா? நான் மட்டும் தான். அப்ப உங்களை தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு டென்ஷனா இருக்கீங்க. ஏன் கேட்குறீங்க? இல்ல, உங்க பிரச்சனைய சொன்னா உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும் இல்லையா? ஏன் பிரச்சனை? ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? ப்ளீஸ் என்ன வேற யாரும் நினைக்காதீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க. ஹலோ, கேட்டுட்டு இருக்கேன்ல. இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு உங்க பிரச்சனை என்னன்னு தெரியணும். முடிஞ்சா சால்வ் பண்றேன். ப்ராமிஸா? ப்ராமிஸ். கண்டிப்பாக தீப்பீங்கல்ல? கண்டிப்பா. உட்காருங்க. ஏன்? உட்காருங்க சொல்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் போய்க்கலாம். சாங்கா? நல்லா இருக்கும், கேளுங்க. ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப். சாங்ல நான் எதுக்கு? ஹலோ, குறுக்க பேசாதீங்க. இல்ல, சாங்ல இந்த மாதிரி இருந்துச்சு, அதான். ஐயோ, அதில் ஒரு பொண்ணு இருந்துங்க, மூஞ்சி மறந்துட்டேங்க. அட இருந்துட்டு இருப்பாங்களேங்க. இது மாதிரி குறுக்க பேசினா மறந்துடுவேன். போலாம். போகலாமா? எங்க? ஹலோ, சாங்குக்கு சொன்னேன். ஆ ஆ யார் இவங்க? உனக்கு தெரியாதுல்ல? ம்ஹும். சொல்கிறேன். அது எடு. அதான் அது கீழே, அது கீழே. அதான் ஓட்ட செமையாக இருக்குல்ல? காசு கொடுத்தா செமையா இருக்கும் மச்சான். சும்மா காசு. ஏய், ஓனர் இருக்காரு மாமா. இருந்துட்டு போறாரு. எனக்கு என்ன, ஒரு நிமிஷம் இரு. என் வேலைக்கு ஆப்பு வச்சிடாதடா. மச்சான் செமையா இல்ல? ஏய் உள்ள போடா. காசு கொடுத்துட்டு போடா. இல்ல வரேன் நல்ல. டேய், காசா கேக்குற நீ? மச்சான் மாதிரியா வேலைக்கு எடுத்து வாங்கிடு. இது செமையா. இதுல போன ஃபிகர் செம்மையா உசாராகும். சும்மா தகன்னு இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, இவன் டேய் மச்சான், டேய் இங்க என்னடா பண்ற? நீ வர வரைக்கும் இங்க நான் தான் மேனேஜரு. விடு மச்சான், வந்துட்டல விடு. மச்சி பைக்ல செமையா இருக்குல்ல? அதெல்லாம் அப்படிதான்டா இருக்கும். ம், அதெல்லாம் அப்படிதான்டா இருக்கும். இதுல போன ஃபிகர்லாம் செமையா முடியும்ல?
இப்போ என்ன வேணும் உனக்கு? நான் பைக் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன்டா. அதெல்லாம் காசு இருக்கிறவங்க முடிவு பண்றது. ஏய், அது இல்லாமல வருவாங்க. என்னடா நீ ரொம்ப தான் பண்ற. மச்சான் எதில் எடுக்கலாம்? சூப்பரா இருக்கும். அது நீ தான்டா முடிவு பண்ணணும். செமையா இல்ல அது? மச்சான் டெஸ்ட் ட்ரைவ் கொடுறா. செக்யூரிட்டி டேய், மணி ஆகுதுடா. வண்டியை குறா. ஏய் சட்டையை கேட்டுறா. மச்சான் உங்ககிட்ட எதுவுமே வாங்கலடா. நீ ஏன்டா வந்த? நீ எதை கேட்டாலும் கொடுத்துருப்பேன்டா. நீ ஏன் ஃபிகரே உஷார் பண்ணிட்டல. ஐயோ இவ்வளவு போயிட்டாளா? அப்புறம் ஹலோ, கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே ஓகே கூல். அப்புறம் என்னாச்சு? சொல்ல முடியாது, போங்க. சரி சாரி சொல்லுங்க. இல்ல போங்க, சொல்ல முடியாது. கிண்டல் பண்றீங்க? சாரி சொல்லுங்க. சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க. இல்ல நீங்க சிரிக்கிறீங்க. சாரி சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க.